Hi friends, welcome to Melis YouTube channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி வந்து சாம்பார் சாதம். அதை நான் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் வீடியோக்குள்ள செஞ்சு காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அது என்னென்ன பொருட்கள்லாம் தேவையோ அதையும் நான் உங்களுக்கு இப்ப தெரியப்படுத்துறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொருட்களை நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. கொத்தமல்லி வந்து கடைசியாக தூவறதுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். கட் பண்ணி தூவணும். இது வந்து கொஞ்சோல கருவேப்பிலை வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கேரட்டு, 8 பட்டாணி, ஒரு முருங்கைக்காய், ஏன்னா அதை 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 வந்து சின்ன வெங்காயம், அது நிறைய வெங்காயம் போட்டாலும் ஒரு மாதிரி இனிப்பாக இருக்கும். 4 சின்ன வெங்காயம், ஒரு பெரிய தக்காளி, 4 பல்லு பூண்டு, இவ்வளவும் நான் எடுத்து சாம்பார் சாதத்துக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து என்ன செய்யணும்னா, அரிசி வந்து ஒரு ஆள் சாப்பிடலாம், 2 பேரும் சாப்பிடலாம். அது தேவையான அரிசி வந்து ஒரு 6 ஆளாக்கு எடுத்து வச்சுருக்கேன். புழுங்க அரிசி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் வந்து துவரம்பருப்பும், அதில் ஒரு 1/4 கிளாஸ் துவரம்பருப்பு இப்போ அவங்களுக்கு எடுத்து நான் காட்டுறேன். இப்போ 1/4 ஆளாக்கு வந்து துவரம்பருப்பு அது தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் வந்து இதில் போட்டுறேன் பாருங்க. இப்போ 2ஐயும் கழுவி 15 நிமிஷம் வந்து நம்ம ஊற வைக்கணும். அப்போ தான் கொஞ்சம் ஊறினப்போ தான் சீக்கிரம் வந்து பருப்பும் இந்த ரைஸும் வந்து நல்லா குழஞ்சி வரும். அப்போ தான் நம்ம காய்கறியெல்லாம் போடுறதுக்கு நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். கட் பண்ணி வச்சுருக்கேன், கழுவி அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன காய் தேவையோ நீங்கள் வந்து முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், பீன்ஸு இதெல்லாம் நீங்கள் போடலாம். சாம்பார் சாதத்துக்கு இதெல்லாம் போட்டு செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இருக்கிற காயை வச்சு நான் போட்டிருக்கேன். கேரட்டும் முருங்கைக்காவும் பட்டாணியும் இருந்துச்சு. அதை மட்டும் நான் வச்சு நான் இப்போ வந்து சாம்பார் சாதம் செய்ய போகிறேன். இப்போ இந்த காயோட 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இவ்வளவும் போட்டு பரட்டி 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சிடணும். இப்போ வந்து தனியாக வேக வச்சு எடுத்து வச்சிடணும். அதுக்கு பிறகு ரைஸும் பருப்பும் போட்டு நல்லா வேக வச்சு குழைய வேக வச்சு அதுக்கு பிறகு இதை மிக்ஸ் பண்ணிடலாம். பருப்பையும் அரிசியும் ஊற வச்சதை வந்து குக்கரில் வந்து போட்டுருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 கிளாஸில் தண்ணி ஊற்றுவேன். நான் இப்போ 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கிளாஸ் ஊற்றிருக்கு, கூட வந்து இப்போ 1/2 கிளாஸ் ஊற்றிருக்கேன். இப்போ நான் அதில் கட் பண்ணி வச்சுக்க தக்காளி, வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் அதை வந்து இதில் போட்டுறேன். நான் இதில் வந்து மஞ்சள் வந்து 1/4 டீஸ்பூன், இதில் மஞ்சள் வந்து 1/4 டீஸ்பூன் அதையும் இதில் போட்டுறேன். ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து காயில் வந்து வேக வைக்கும்போது மஞ்சள், உப்பு சொல்ல உங்களுக்கு மறந்துட்டேன். அதனால் இந்த காயில் வந்து உப்பு, மஞ்சள், எல்லாம் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சுருக்கேன். இப்போ இதுலேயும் மஞ்சத்தூள் நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து குக்கரை வந்து நம்ம மூடிடுவோம். இப்போ வந்து குக்கரை மூடி க்ளோஸ் பண்ணி விசில் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வந்த பிறகு நம்ம வேக வச்சுட்டு பருப்பும் அந்த அரிசி நல்லா குழைய வெந்த பிறகு வேக வச்ச காயை அதில் கொட்டிடுவோம். புளி வந்து ஒரு நெல்லிக்காய் அளவு உருண்டை வந்து பிடிச்சி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். நான் ஊறின பிறகு அதை நம்ம கடைசியில் வந்து பருப்பு காயெல்லாம் போட்டு எல்லாம் வெந்த பிறகு இதை கரைச்சி ஊற்றி நம்ம தாளிப்பு கொடுத்துட வேண்டியதான். விசில் வந்துருச்சு. இன்னும் வந்து நம்ம குக்கரை அணைச்சிட வேண்டியதான். பருப்பு, ரைஸு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாம் நல்லா குழைய வந்துடுச்சு பாருங்க. நல்லா குழைய வந்துடுச்சு. இப்போ என்ன சொன்னால் நம்ம இதிலே முதல்ல வந்து நம்ம காய், அந்த மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள்லாம் நம்ம போட்டிருந்தோன்னா இது ரொம்ப குழஞ்சி இனிப்பு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து இது வந்து கரெக்டாக வெந்திருக்கு, பக்குவமாக வெந்திருக்குது. இப்போ வந்து நான் வேக வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அந்த காய், பட்டாணி இதெல்லாம் வந்து இதில் ஊற்றிடணும். இப்போ வந்து இதை நம்ம அப்படி கிண்டி விடும்போது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா கரெக்டான பதத்தில் இருக்கும். இல்லாட்டி இதிலே குழஞ்சிச்சுன்னா முருங்கைக்காயெல்லாம் வந்து ஒரு மாதிரி குச்சாக நிற்கும். எடுத்து சாப்பிடும்போது வந்து டேஸ்ட் இருக்காது. ஒரு மாதிரி அந்த முருங்கை குச்சியே நம்ம எடுத்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ பாருங்கள் பருப்பு சாதம் வந்து நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்துருச்சு. இன்னும் வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை பற்ற வச்சு இப்போ நம்ம புளியை கரைச்சி வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த புளியை வந்து இப்போ இதில் ஊற்றணும்.
நமக்கு எவ்வளோ புளிப்பு டேஸ்ட்டு தேவையோ அவ்வளோ பார்த்து நம்ம ஊற்றிக்க தான். நான் கொஞ்சமாக கரைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் டேஸ்ட் பார்த்து இப்போ நான் ஊற்றிடுறேன். இப்போ நம்ம கொஞ்சம் லூஸாக இருந்தால் தான் நம்ம வந்து கொஞ்சம் பொறுத்து அப்படியே கெட்டியாகிடும். இல்லாட்டி ரொம்பவும் கெட்டியாகிடுச்சுன்னா எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு திகட்டும். நம்ம இப்போ வந்து தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கணும். எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ நீங்கள் போட்டுக்கணும். ஏற்கனவே காயில் வந்து நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஆனால் இப்போ வந்து நம்ம எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கணும். இப்போ நம்ம புளியெல்லாம் கரைச்சி ஊற்றுறதுனால அது கொஞ்சம் வெந்துட்டுருக்கட்டும். இப்போ நம்ம வந்து தாளிப்பு ஊற்றிடலாம். இப்போ கடாய் காஞ்சதும் 3 டீஸ்பூன் வந்து நான் எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ வந்து கொஞ்சம் கடுகு, ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து வெந்தயம். 1/4 டீஸ்பூனில் கம்மியாக தான், அதிகமாக போட வேண்டாம், கொஞ்சம் கசக்கும். வெந்தயம் பொரிஞ்சதும் கொஞ்சம் சீரகம் வாசனைக்கு, ஒரு பிஞ்சு பெருங்காயம். ஏன்னா முதல்ல போட்டால் அதிலே வாசனை வந்துடும். ஆனால் இதில் போட்டால் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இது வந்து காய் மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம், நல்ல வாசனை வரைக்கும் பொரிஞ்சிடும். ஸ்டவ்வை வந்து ஸ்லோவாக வச்சுக்கணுங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமும் வந்த பிறகு குக்கரை வந்து இதில் வச்சு இப்போ தாளிப்பை வந்து வலிக்கும். இப்போ கொஞ்சம் சவுண்டு கேட்டுனா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கிண்டும் போது தாளித்து அந்த சவுண்டு வரணும். இப்போ நல்லா கிண்டி விடணும் பாருங்கள். நல்லா வந்து திக்காக வந்துடுங்க. நமக்கு தண்ணியாக இருந்துச்சு, இப்போ நம்ம எடுத்து சாப்பிடும்போது இன்னும் நல்லா திக்காகிடும். முதல்ல வந்து திக்காக இருந்துச்சுன்னா சாப்பிடும்போது திகட்டும். இப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம அப்பளம், முட்டை வந்து ஒரு மாதிரி நம்ம அடை மாதிரி எடுத்து இல்லாட்டி வந்து மோர் மிளகா அதை மாதிரி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து கொத்தமல்லி வந்து தூவி விடணும். இதில் வந்து கொத்தமல்லி தூவி விட்டு கிண்டி விட்டு மூடி வச்சுக்கணும். நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். இப்போ நெய் ஊற்றி ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றி மூடி வச்சிட்டோன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடைசியில் கொஞ்சம் நெய் ஊற்றி இப்படி கிண்டி நல்லா சுற்றி கிண்டி விட்டு மூடிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எடுத்து சாப்பிட்றதுக்கும் நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பருப்பு சாதம் நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நல்லா கலரும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டை பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஏன்னா நம்ம முதல்லே காயோ எல்லாமே போட்டு வேக வச்சோன்னா இதிலே குழஞ்சி அதோடய டேஸ்ட்டே மாறிடும். தனியாக வேக வச்சு நீங்கள் போட்டிங்கன்னா தனித்தனியாக எல்லாமே தெரியும். முருங்காயெலாம் குலையாது, கத்திரிக்காயெலாம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நான் கத்திரிக்காய் இல்லை அதனால் போடலை, வெறும் முருங்காயும் பட்டாணியும் கேரட்டும் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நல்லா பார்க்கவும் அழகாக இருக்குது பாருங்கள்.